பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு சிவப்பிரியன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தலைவர் பதவியில் அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இனி நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த கால சூழலில் பாமகவில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்குமான அந்த அரசியல் இடைவெளி அது ரொம்ப நீண்டு கொண்டு போவதாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு பாமக திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்க வேண்டும், பாஜக போன்ற கட்சிகளோடு தனியாக கூட்டணி இருக்கக்கூடாது. இன்னொன்று பாமக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ வன்னியர்களின் வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த ஐடியாலஜியில இருந்து கொஞ்சம் விலகுது அப்படிங்கிற காரணங்களுக்காக கூட திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பதவியை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயமாக இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கக்கூடிய நிலையில் அவரே தலைவர் பதவியை எடுத்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமில்லாமல் தன் மகனுடைய அரசியல் அந்த நடவடிக்கை அதுல அவருக்கு முழுவதுமாக நம்பிக்கை இல்லை, முழுவதுமாக அவர் திருப்தி இல்லை அப்படிங்கிறதையே வெளிப்படையாக காட்டுது. இதை நம்ம அப்படிதான் பார்க்கணுமா, அல்லது ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த முகுந்தன் நியமனம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய இந்த ஒரு உட்கட்சி பூசலாக நம்ம இதை பார்க்க முடியுமா? இல்ல, உட்கட்சி பூசல் தாங்க. நானும் அதை தான் சொன்னேன். தந்தைக்கும் மகனுக்குமான அந்த அரசியல் இடைவெளி தந்தை திராவிட கட்சிகளோடு இணக்கமாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஏற்றார் போல அரசியல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருந்த பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஒரு சரியான முறையில் கட்சியை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர் மீதாக நம்பிக்கை இழக்கப்படுகிறது அப்படின்ற எந்த இடத்துல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, நம்பிக்கை இழக்கப்படுகிறதுங்கிறது ஏற்கனவே அப்படி அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் இடையிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அதன் பிறகு பாமக நடந்தது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, அவர் நம்பிக்கை இருந்தால் தலைவர் பதவியை ஏன் அவர் மீண்டும் எடுக்க வேண்டும்? 32 ஆண்டுகளுக்கு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தலைவர் பதவியை மீண்டும் தன்னிடமே வைத்துக் கொள்ளும் பொழுது அப்ப இருக்கின்ற தலைமை, அது அவர் மகன் மட்டுமல்ல, இருக்கின்ற கட்சி இருக்கின்ற சூழல் சரியாக இல்லை. நாமே தான் தலைவருக்கு தான் கூட்டணிகளை முடிவு செய்யும் அதிகாரம் அந்த கட்சியில் இருக்கும். அதற்காக அந்த தன்னிடமே இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டதாக தான் நான் பார்த்தேன். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நன்றி திரு சிவப்பிரியன்.